குர்ஆனிலே சொல்கிறார். இந்த வசனத்தை உங்கள் உள்ளங்களை தொட்டு கேட்டு பாருங்கள். இன்றைய சமூகம் இந்த வசனத்துக்கு எதிர்பார்ச்சமாக வாழ்கிறது. எவ்வாறு என்று சொன்னால், வட்டியை வளர்க்கிறோம், தர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம். மறுக்க முடியாத உண்மை. ஏனென்று சொன்னால், 10 ஆண்டு காலமாக இறை இல்லங்களில் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்று தர்மம் என்று வருகின்ற பொழுது அரபி எடுத்த ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தர்மம், தான தர்மம், நிரந்தர தர்மம் என்று வருகின்ற பொழுது முதலாவது உட்படுத்தக்கூடிய விடயம் இறை இல்லம், அல்லாஹ்வுடைய இல்லம். அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இமாமாக கடுமை செய்யக்கூடியதற்காக வேண்டி அவர்கள் முதலாவது முற்படுத்துவார்கள். ஆனால் இன்று இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் இந்த இலங்கை திருநாட்டில் பரவலாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இறை இல்லங்களுக்கு தர்மம் கொடுப்பது இன்று குறைந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எம் சமூகம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடப்பதாக இருந்தால் இசைகள் கலந்த அந்த கலை விழாவுக்காக வேண்டி, அந்த டோர்னமெண்ட்டுக்காக வேண்டி பல இலட்சங்களை செலவழிப்பார்கள். மொண்டசிரி ஃபங்க்ஷன், இசைகள், ஆட்டம் பாட்டம் என இஸ்லாமிய கட்டுப்பாட்டுகளில் மீறி நடாத்தப்படுகின்ற கலை விழாக்களுக்காக வேண்டி பல லட்சங்களை செலவழிக்கிறோம். பாடசாலைகளில் நடக்கப்படுகின்ற இசைகளோடு கலக்கப்பட்ட ஆடல் பாடல்கள் நிறைந்த மார்க்கத்துக்கு முரணாக செய்யக்கூடிய அந்த விழாக்களுக்காக வேண்டி பல ரூபாய்களை செலவழிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இறை இல்லம் என்று வருகின்ற பொழுது அதை புறக்கணிக்கிறோம், அதை விட்டும் தூரமாக்கின்றோம். இதன் மூலமாக இன்று இறை இல்லங்களில் கடமையாற்றக்கூடிய உலமாக்களின் நிலை என்னவென்று சொன்னால், முஸல்லாக்களில் நின்று தொழுகை நடாத்துகின்ற பொழுது அவர்கள் இமாமாக கணிக்கப்படுகிறார்கள், கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். மிம்பர் மேடைகளில் காரசாரமாக பேசுகின்ற பொழுது, சில விஷயங்களை மார்க்கம் ரீதியாக பேசுகிற பொழுது கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். எமது குழந்தைகளுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, மார்க்க விழுமியங்களை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவர் இமாமாக கருதப்படுகிறார். ஆனால் மாத இறுதியில் யாசகம் கேட்பவர்களை விட மிக கேவலமாக நடாத்துகிறார்கள் என் சமூகம். சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற தருணத்திலே சொல்லுகிறேன், இன்று அதிகமாக கொள்கை பேசக்கூடிய இறை இல்லங்கள், நாங்கள் கொள்கைவாதிகள் என மாறு கட்டக்கூடிய எத்தனையோ இறை இல்லங்களில் இன்று எந்த அளவுக்கு கேவலமாக நடக்கிறார்கள் என்று சொன்னால், யாசகம் கேட்பவர்களை விட மிக கேவலமாக உலமாக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். சம்பளங்களை எடுப்பதற்காக வேண்டி, அவருடைய ஊதியத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அலைய வைக்கிறார்கள். முழு இலங்கையிலும் மிம்பர் மேடைகளில் பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறேன், தைரியமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், சமூகத்தில் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய உலமாக்கள் இன்று சமூகத்தில் கீழ்த்தரமாக நடத்தப்படுகிறார்கள். இவை எல்லாம் எம் சமூகத்துக்கான வீழ்ச்சிக்கான காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு பள்ளியில் ஒரு மௌலவி இல்லை என்று சொன்னால் 5 நேர தொழுகை நடாத்துவதற்கு யாரும் கிடையாது, நிர்வாகத்தில் யாரும் இல்லை. இவ்வாறு இன்று கொள்கையை பேசக்கூடிய இறை இல்லங்கள் மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், தர்மம் இறை இல்லங்களை நோக்கி வருவது இன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. இறை இல்லங்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக வேண்டி செலவழிப்பதில் கஞ்சத்தனம் காட்டுகிறோம். ஏன்? எதற்காக வேண்டி? பல லட்சம் உழைக்கிறோம். ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் உழைப்போமாக இருந்தால், ஒரு 1000 ரூபாவை அந்த மௌலவிக்கு கொடுப்பதில் என்ன குறைப்பட போகிறது? அல்லாஹ்வுடைய இல்லத்துக்காக வேண்டிய கொடுப்பதில் என்ன குறை ஏற்பட போகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தர்மம் கொடுத்தால், 100 ரூபாயில் 20 ரூபாய் தர்மம் கொடுத்தால் உலக ரீதியில் அது குறைவாக எனக்கு விளங்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் தர்மம் கொடுத்தால் உங்கள் சொத்துக்களில் இருந்து, உங்கள் பொருளாதாரங்களில் இருந்து ஒரு குறையுமே ஏற்பட போவது கிடையாது.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் தினம் தோறும் 2 மலக்குகள் வருகிறார்கள். யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம தி முன்ஃபிகன் ஹலஃபா. இறைவா, யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பொருளாதாரத்தில் செல்வத்தில் அபிவிருத்தி பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக என அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அடுத்த மலக்கு, யாரெல்லாம் தர்மம் கொடுக்காமல் சொத்துக்கள் 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 என சொத்துக்களை முடக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ் மும்சிகன் தலபா. இறைவா, அவருடைய சொத்துக்களை அழித்து விடு, பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தி விடு என அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்குமாறு பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால் இவரது தர்ம சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கிறது? என் அன்புமிகு இமானிய உறவுகளே, அன்பின் சகோதரர்களே, ஒரு கணம் உங்களுடைய உள்ளங்களை தொட்டு கேட்டு பாருங்கள். மறுமைக்காக வேண்டி, அந்த மரண வாழ்வுக்காக வேண்டி நான் எனது சொத்துக்களில் இருந்து எனக்காக வேண்டி செலவழித்த தர்மங்கள் எத்தனை ரூபாக்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள்.